உலகின் தலைசிறந்த உயிர்வேதியியலாளர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் எட்வர்ட் மெலன்பி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1884 ஏப்ரல் 8 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற வெஸ்ட் ஹார்ட்லேப்பூலில் ஜான் மெலன்பிக்கும் மேரி இசபெல்லா லாசன் மெலன்பிக்கும் 6 குழந்தையாக பிறக்கிறார். சார் எட்வர்ட் மெலன்பி. இவர் கூட பிறந்தவங்க 3 ஓல்டர் பிரதர்ஸும் 2 ஓல்டர் சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஷிப்யார்டு ஓனராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கப்பல் கட்டுமான நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு அமேச்சர் பாக்ஸிங் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் மெலன்பி குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாகவும் திறமையான குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் வளர வளர எட்வர்ட் மெலன்பி நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக கிரிக்கெட், ஃபுட்பால் போன்ற ஸ்போர்ட்ஸில் மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1889ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த வெஸ்ட் ஹார்ட்லேப்பூல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து எட்வர்ட் மெலன்பி ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ், அதாவது அறிவியல் கணிதவியல், இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் எட்வர்ட் மெலன்பி படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1894ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் எட்வர்ட் மெலன்பி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதை தொடர்ந்து இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த வெஸ்ட் ஹார்ட்லேப்பூல்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து எட்வர்ட் மெலன்பி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது இவருக்கு சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் 2 ஆர்வம் இருந்தனால இந்த 2மே கலந்த சயின்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதில் இவர் கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல், இந்த 2 பாடங்களை அதிக விருப்பத்தோட எட்வர்ட் மெலன்பி படித்து வந்தாங்க. இந்த நிலையில் இவர் சயின்ஸ் சார்ந்த பாடங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் சார்ந்த எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும்போது அந்த எக்ஸிபிஷன்ஸில் இவருடைய ஸ்கூல் தரப்பில் இருந்து எட்வர்ட் மெலன்பி கலந்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாக எட்வர்ட் மெலன்பிக்கு நிறைய ப்ரைஸஸ் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக ஒரு முறை 1898 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் மெலன்பிக்கு பார்னார்ட் கேசல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் டே அண்டு போர்டிங் ஸ்கூல் அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு ஒரு பர்சரி ஸ்காலர்ஷிப்பே இவருக்கு வழங்கப்பட்டுடுது. இவர் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறனால. ஸோ இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்ச உடனே இவர் நேராக அந்த பார்னார்ட் கேசல் ஸ்கூல்லையே படிக்கிறதுக்குண்டான அந்த வாய்ப்பு ஏற்படுது. இதை இவருடைய அப்பா புரிஞ்சுக்கிட்டு எட்வர்ட் மெலன்பியை இவர் படிக்கக்கூடிய அந்த வெஸ்ட் ஹார்ட்லேப்பூல்ல இருந்து அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து இவரை பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க படிப்பு. இந்த 1898ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் மெலன்பி 9th கிரேட் இன்றைய ஒப்பிட்டு பார்க்கும்போது 9th கிரேட் முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சமயம் இவருடைய அப்பா இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டனால இந்த கவுண்டி டோரமில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஹார்ட்லேப்பூல்ல இருந்து அதே கவுண்டி டோரமில் இருக்கிற பார்னார்ட் கேசல் அப்படின்ற இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பார்னார்ட் கேசல் ஸ்கூல் அப்படின்ற பிரைவேட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1898ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் மெலன்பி இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பார்னார்ட் கேசல் ஸ்கூல் அப்படின்றது தங்கி படிக்கிறதுக்குண்டான வசதியை கொண்ட பள்ளிக்கூடமாக இருக்குது. ஸோ இதனால் அந்த பார்னார்ட் கேசல்லே இவர் தங்கி அந்த பார்னார்ட் கேசல் ஸ்கூலில் இவருடைய உயர்கல்வியை படித்து வந்தாங்க. இந்த சமயம் எட்வர்ட் மெலன்பி லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணி வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் மெலன்பி தொடர்ச்சியாக சயின்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் இவர் பங்கேற்றாங்க. மேலும் இவருக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தனால இவர் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குறிப்பாக இவருடைய ஸ்கூல் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாகவே இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஃபுட்பால் டீமுடைய கேப்டனாகவும் எட்வர்ட் மெலன்பி நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எட்வர்ட் மெலன்பி ட்ராக் அண்ட் ஃபீல்டு, அந்த ஓட்டப்பந்தயம், ஸோ அதுலேயுமே இவர் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இவர் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்டாக எட்வர்ட் மெலன்பி இவருடைய உயர்கல்வியின் போது திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1901ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் எட்வர்ட் மெலன்பி அந்த பார்னார்ட் கேசல் ஸ்கூல்லேருந்து இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. உயர்கல்வியை முடிச்சதுக்கப்புறமா அதே பார்னார்ட் கேசல் ஸ்கூலில் எட்வர்ட் மெலன்பி ப்ரீ மெட்ரிகுலேஷன்
மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து 1901ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த ஓராண்டு எட்வர்ட் மெலன்பி அதே பார்னட் கேசல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இறுதியாக 1902ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் இவருக்கு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்காக இவருடைய அப்பா மூலமாக இவர் வந்து இந்த 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற பார்னட் கேசல்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு 1902ஆம் ஆண்டு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுடைய ஒரு அங்கம் தான். ஸோ இந்த இம்மானுவேல் காலேஜில் படித்தா இவருக்குண்டான அந்த டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலிருந்து வழங்கப்படும். ஸோ அந்த இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜில் 1902ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 18 வயதிலிருந்து எட்வர்ட் மெலன்பி வந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஏ டிகிரி இவர் பெறணும்னா நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 ட்ரைபாஸ் பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து குறைஞ்சது ஓராண்டு அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் படிக்கணும். அப்போ 2 பார்ட் இருக்குது, குறைஞ்சது 3 to 4 ஆண்டுகள் வந்து படிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 2 வருடமும் பார்ட் 2 2 வருடமும் அப்படின்னு 4 வருடங்கள் படித்தாதான் இந்த பிஏ டிகிரி ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலிருந்து வழங்கப்படும். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனல் சிஸ்டம் தான் இது. வேறு எங்கேயுமே கிடையாது. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மட்டும்தான் இந்த ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறு எல்லா இடங்கள்லையுமே செமஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 6 மாதம் செமஸ்டர்ஸ் படிக்கணும். ஸோ அது அடுத்தடுத்த 6 மாதங்கள் இது மாதிரி செமஸ்டர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் செமஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்படி ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இயற்கை நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல்லையே ஃபிசியாலஜி உடலியல்ல அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. இதில் ஒரு டவுட் இருக்கும், இந்த நேச்சுரல் சயின்சஸ் இந்த ஃபிசியாலஜி இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, தாவரவியல், சுவாலஜி, விலங்கியல், ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதேமாதிரி ஃபிசியாலஜி உடலியல் இது போன்ற அறிவியல் பாடங்கள் எல்லாமே கூட இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ தான் படித்து வந்தாங்க. குறிப்பாக ஃபிசியாலஜி அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல்ல எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி. ஸோ இதில் இவருக்கு ஆர்வம் வர காரணம் இவர் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்கள் படித்து வந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இவருக்கு உடலியலில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து 1904ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து 2nd கிளாஸ் ஆனர்ஸில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்ட் 2 ட்ரைபாஸையும் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜில். ஆனால் இந்த பார்ட் 2 இவர் 2 வருடம் படிக்காமல் ஒரே வருடத்தில் படித்து முடிக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக எட்வர்ட் மெலன்பி வந்து படித்து 1905ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து இவருடைய படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த சமயம் எட்வர்ட் மெலன்பி வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 2 வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இந்த இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து 1905ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு வழங்கப்பட்டிருது. இதுக்கப்புறமா இந்த 1905ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய இம்மானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜ்லேயே. ஸோ இவரும் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக அங்கே வந்து உடலியல் ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா இவர் ஆராய்ச்சியை பண்ணுறது குறிப்பாக கிரியேட்டின், கிரியாட்டனின் இந்த 2 காம்பவுண்ட்ஸ் குறித்து ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க. கிரியேட்டின் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய புரோட்டீன் மெட்டபாலிசம், நம்ம புரதத்தை உட்கொள்ளும் போது அதனால் நடக்கக்கூடிய அந்த புரத வளர்சிதை மாற்றம், அந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தில் உருவாகக்கூடியது தான் இந்த கிரியேட்டின் அப்படின்ற ஒரு காம்பவுண்டு. இது ஒரு சேர்மம். ஸோ இந்த ஒரு கிரியேட்டின் தான் நம்மளுடைய
மசில் கண்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு அந்த தசை சுருக்கம். ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி ஆற்றலை வந்து சப்ளை பண்ணக்கூடியது இந்த கிரியேட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் தான். ஸோ அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதேமாதிரி கிரியேட்டினின் அப்படின்றதும் ஒரு காம்பவுண்ட்ஸ் தான். இது வந்து இந்த கிரியேட்டின் அப்படின்ற இந்த புரத வளர்சிதை மாற்றத்தினால உருவாக்கக்கூடிய இந்த கிரியேட்டின், இந்த கிரியேட்டினுடைய வளர்சிதை மாற்றத்தில் உருவாக்கக்கூடியது தான் இந்த கிரியாட்டினின் அப்படின்றது. ஸோ இது வந்து மனிதனுடைய சிறுநீர் வழியாக வந்து வெளியேறும். ஸோ அந்த 2 காம்பவுண்ட்ஸ் குறித்து இவர் எட்வர்ட் மெலன்பி வந்து இவருடைய ஆராய்ச்சியை இந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. இதில் குறிப்பாக 1907 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் மெலன்பிக்கு வந்து வால்சிங்கம் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டானது இமானுவேல் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவருடைய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஷிப்புக்காக இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த 1907ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால் இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு 1907ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி MBCHB மெடிசனே பேக்லோரேட் சர்ஜரி அப்படின்னு லட்டினில், இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை வந்து இதுக்குண்டான மருத்துவ கல்வியை செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலை இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே தான் எட்வர்ட் மெலன்பி வந்து போகிறாங்க. அங்கே போய் மருத்துவம் படிக்கிறாங்க. இவர் என்னதான் லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் பெற்றாலும் எக்ஸாமினேஷன் இவர் தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் தான் எழுதினாங்க. ஸோ அதன் மூலமாக இவர் வந்து படிப்பை முடிக்கும்போது இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து தான் மருத்துவ பட்டமும் வழங்கப்படும். ஸோ அது மாதிரி இவர் வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1908ஆம் ஆண்டு இவருக்கு வந்து கெய்ச் மெடல் அப்படின்ற கௌரவமும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து எட்வர்ட் மெலன்பிக்கு வந்து வழங்கப்படுது. இதை தொடர்ந்து 1909ஆம் ஆண்டு இவர் மருத்துவ கல்வி பயின்று வரும்போதே அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது ஒரு பதவி. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விரிவுரையாளரோ அல்லது ஒரு பேராசிரியரோ உடலியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது அதை நேரடியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. உதாரணத்துக்கு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை வந்து டயக்ராம் பண்ணி காமிக்கிறது, அதே மாதிரி மற்ற இறந்த சடலங்கள், அதே மாதிரி உயிரினங்கள், விலங்குகள், அவைகளினுடைய உடல் உறுப்புகளை வந்து நேரடியாக டைசெக்ட் பண்ணி வெளியெடுத்து அதனுடைய செயல்பாடுகளை நேரடியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ இந்த பதவியில் 1909ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் மெலன்பி வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து இவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே 1910ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MAவும் முடிக்கிறாங்க. MBCHB மெடிசனே பேக்லோரேட் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து 1910ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி முடிச்சுட்டு ஒரு மருத்துவராக வந்து தகுதி பெறணும் அந்த நிலைமைக்கு வந்து வந்துடுறாங்க. இப்போ இவர் MBCHB முடித்த உடனே MBBS முடித்த உடனே இவர் டாக்டர் ஆயிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில், அதாவது ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே எட்வர்ட் மெலன்பி வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் எட்வர்ட் மெலன்பி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக மறுபடியும் இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் இதே 1910ஆம் ஆண்டு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய பெய்ட் மெமோரியல் ஃபெல்லோஷிப் வந்து இவருக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்காக வழங்கப்படுது. ஸோ அதை பயன்படுத்தி இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. இந்த நிலையில் 1911ஆம் ஆண்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் ஃபிசியாலஜி அந்த பதவியிலிருந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் வந்து அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுறாங்க. இருந்தபோதும் அந்த பெய்ட் மெமோரியல் ரிசர்ச் ஃபெல்லோவாக தொடர்ச்சியாக அந்த ஒரு ரிசர்ச் ஸ்காலராக அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் 1912 வரைக்கும் எட்வர்ட் மெலன்பி வந்து பணிபுரிஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில்
இவர் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் குறிப்பாக இவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. அதில் எட்வர்ட் மெலன்பி கண்டுபிடிச்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லிவர் கேன்சர் அப்படின்ற இந்த கல்லீரல் புற்றுநோய், அதே மாதிரி கல்லீரலினுடைய செயலிழக்கம் அந்த சிரோசிஸ் அப்படின்ற நோய். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அதை வந்து ஒரு இந்த கல்லீரலில் புற்றுநோய் இருக்கா அப்படின்னு டயக்னோஸ் கண்டறிகிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட், ஒரு முறையை வந்து எட்வர்ட் மெலன்பி வந்து கண்டறிகிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த கிரியாட்டனின் இந்த 2 காம்பவுண்ட்ஸ் குறித்து இவர் பண்ண ஆராய்ச்சி. அதில் இவர் சில விஷயங்களை வந்து உணர்ந்தாங்க. ஒன்று என்னன்னா, இப்போ லிவரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரினில் கிரியாட்டனின் வந்து வெளியேறும். ஒருவேளை அவங்களுடைய லிவரில் கேன்சர் இருந்ததுன்னா, கல்லீரல் புற்றுநோய் இருந்ததுன்னா அவங்களுடைய சிறுநீரில் கிரியேட்டினும் சேர்ந்தே வெளியேறும். கிரியாட்டனின் 2 காம்பவுண்ட்ஸும் சேர்ந்தே வந்து வெளியேறும். ஸோ ஒரு வேளை அதாவது புற்றுநோய் இல்லைன்னா கிரியாட்டனின் அப்படின்ற சேர்மம் மட்டும் வெளியேறும் யூரினில். அதே புற்றுநோய் இருந்ததுன்னா கிரியேட்டின் அப்படின்ற அந்த சேர்மமும் சேர்ந்தே வெளியேறும் அப்படின்றத எட்வர்ட் மெலன்பி வந்து கண்டறிஞ்சு, அப்போ இப்படி ஒரு யூரினுடைய அதாவது ஒரு நபரினுடைய சிறுநீரை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து லிவரில் பிரச்சனை இருக்கா இல்லையா, லிவரில் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டறிகிறதுக்குண்டான அந்த முறையை எட்வர்ட் மெலன்பி வந்து வழிவகுத்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறமா தாய்கள் அதாவது பெண்கள் வந்து பிரசவத்துக்கு பிறகு அவங்க பாலூட்டக்கூடிய நிலைமை வந்ததுக்கப்புறமா அவங்களினுடைய வளர்சிதை மாற்றம் எப்படி இருக்குது அவங்களுடைய உடலில். ஸோ அது குறித்து எட்வர்ட் மெலன்பி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1913ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து எ ஸ்டடி ஆஃப் மெட்டபாலிசம் இன் லாக்டேட்டிங் உமன் அப்படின்ற டைட்டிலில் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதே 1913ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அங்கமாக இருந்தது. அது பிற்காலத்தில் குயின் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ப்ரெசண்ட்டில் வந்து அது கிடையாது, இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அந்த குயின் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன் அதனுடைய ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜி, உடலியல் விரிவுரையாளர் அப்படின்ற பதவியில் 1913ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ நியமிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து தொடர்ந்து ஒரு லெக்சரராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1913ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே எட்வர்ட் மெலன்பி வந்து மே ட்வீடி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. இந்த மே ட்வீடி அப்படின்ற பெண் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய பெட்ஃபர்ட் காலேஜ் ஃபார் உமன், இதுவும் வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு கல்லூரி தான். அங்கே அந்த மே ட்வீடி அப்படின்ற பெண் வந்து ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக இருந்தாங்க. அதாவது அவங்களும் வந்து உடலியல் விரிவுரையாளராக இருந்தாங்க. இந்த மே ட்வீடி வந்து 1882ஆம் ஆண்டு பிறந்தவங்க. எட்வர்ட் மெலன்பியை விட 2 வயசு வந்து ஜாஸ்தி. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ண பிறகு 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. பிறகு இறுதியாக 1914ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி அந்த மே ட்வீடி அப்படின்ற பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய 30 வயதுல. அப்ப அந்த பெண்ணுக்கு 32 வயது இருந்தது. ஸோ திருமணத்துக்கு அப்புறமா எட்வர்ட் மெலன்பி மற்றும் இவருடைய மனைவியான மே ட்வீடி மெலன்பி இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிச்சிருந்தது. இது இவருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது துவங்கிறது. இந்த முதல் உலகப்போர் ஒரு பக்கம் நடந்து வர, இன்னொரு பக்கம் இந்த 1914 காலகட்டத்திலேயே மெடிக்கல் ரிசர்ச் கமிட்டி, அது இன்னைக்கு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அப்படின்னு அழைக்கப்படுது, அவங்க தரப்பிலிருந்து எட்வர்ட் மெலன்பியை ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நோய், அது ஏன் ஏற்படுது அப்படின்றத கண்டறியணும் அப்படின்னு இவருக்கு நிதியை கொடுத்து இவரை ஆராய்ச்சி பண்ண பணிக்கிறாங்க. இதை எட்வர்ட் மெலன்பி 1914ஆம் ஆண்டிலிருந்து ஏற்றுக்கிட்டு ரிக்கெட்ஸ் சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இந்த 1914ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய செல்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கல்லூரி, அங்கே எட்வர்ட் மெலன்பியோடைய மனைவியான மே ட்வீடி மெலன்பி அவங்க வந்து ஒரு லெக்சரராக அங்கே போய் பணிபுரிய தொடங்குறாங்க. போர் நடக்கக்கூடிய காலம் இது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. எட்வர்ட் மெலன்பி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் டாக்டர் ஆஃப் மெடிசன், இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் MD டிகிரி, இதையும் படிக்கிறாங்க. படித்து 1915ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவருடைய 31 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ரிக்கெட்ஸ் குறித்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து இவர் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. ரிக்கெட்ஸ் அப்படின்றது என்னன்னா, எலும்பில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். அதாவது நம்மளுடைய எலும்பில் கால்சியம் குறைபாடுனாலையும் விட்டமின் D குறைபாடுனாலையும் எலும்பு வந்து மென்மையாயிரும். அதன் மூலமாக எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாயிரும், வீக்காக இருக்கும், ஈஸியாக உடையக்கூடிய நிலைமையில் இருக்கும். அதனால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒரு வலுவான ஒரு விஷயத்தை தூக்க முடியாது.
அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது வந்து அதிகமான அளவில் குழந்தைகளுக்கு தான் வந்து ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக குழந்தைகளுக்கு இந்த ரிக்கெட்ஸ் ஏற்படுறனால உயிரிழப்புகளும் நிறைய குழந்தைகள் இறந்தும் வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரிக்கெட்ஸ் ஏன் ஏற்படுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எட்வர்ட் மெலன்பி நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ரிக்கெட்ஸ் அப்படின்றது எலும்பில் சத்து குறைபாடுனால எலும்பு வீக் ஆகி அது வந்து உடையக்கூடிய தன்மை அடைஞ்சு ரொம்ப மென்மையாகிறது தான் ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய். ஸோ அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. குறிப்பாக டாக்ஸ் நிறைய நாய்களை பயன்படுத்தி இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் நிறைய போரிஜ் அப்படின்ற கஞ்சி அதை வந்து ஒவ்வொரு நாய்களுக்கும் இவர் வந்து கொடுத்து வந்தாங்க. இந்த ஒரு பரிசோதனையின் போது எட்வர்ட் மெலன்பி வந்து நாய்களை வந்து வெயில் படாமல் ஒரு சராசரியான ஒரு கூண்டில் வைக்கிற மாதிரி, ஸோ அது மாதிரி எட்வர்ட் மெலன்பி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்களுக்கு வந்து அந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் எட்வர்ட் மெலன்பி வந்து உணர்றாங்க. அப்போ உணவு முறை ஒழுங்கான உணவு வந்து நாய்களுக்கு கொடுக்கலன்னா அப்போ நாய்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க, அதாவது இந்த மாதிரி ரிக்கெட்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத எட்வர்ட் மெலன்பி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா எட்வர்ட் மெலன்பி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதுதான் காட் அப்படின்ற ஒரு வகையான ஃபிஷ், ஒரு மீன் இனம். அந்த காடினுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அதை வந்து இவர் எடுத்து, அது வந்து காட் லிவர் ஆயில் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அதை இந்த நாய்களுக்கு வந்து உணவாக கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோயிலிருந்து இந்த நாய்கள் வந்து மீண்டு வந்தன. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எட்வர்ட் மெலன்பி வந்து கருதி அதை வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவும் எழுதி இவர் வந்து அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவடையுது. முதல் உலகப்போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 1918ஆம் ஆண்டு மே ட்வீடி மெலன்பி இவருடைய மனைவி இவங்களும் வந்து எட்வர்ட் மெலன்பி கூட சேர்ந்து சில ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவருடைய மனைவி ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர், மருத்துவ ஆராய்ச்சியாளர். மேலும் அவங்க வந்து டென்டிஸ்ட்ரியில் தான், பல் மருத்துவத்தில் தான் அதிக ஆராய்ச்சியை வந்து பண்ணாங்க. குறிப்பாக அவங்க வந்து an experimental study of the influence of diet on teeth formation அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரை 1918ஆம் ஆண்டு மே ட்வீடி மெலன்பி அப்படின்ற எட்வர்ட் மெலன்பியோடைய மனைவி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு எட்வர்ட் மெலன்பி வந்து உதவி இருந்தாங்க. அதாவது நம்மளுடைய உணவு பழக்க முறை அதன் மூலமாக அது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை இந்த பற்களினுடைய வளர்ச்சியில் உருவாக்கத்தில் ஏற்படுத்துது அப்படின்றத குறித்து தான் இவருடைய மனைவி அந்த ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இந்த ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்களில் எட்வர்ட் மெலன்பி வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. மேலும் இந்த 1918ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறாங்க. அது வந்து ஆக்சசரி ஃபேக்டர் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1919ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து மேலும் இன்னொரு ரிசர்ச் வந்து எழுதுறாங்க. அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 1919ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் மெலன்பி வந்து இந்த மாதிரி காட் லிவர் ஆயில் இதை வந்து பயன்படுத்தும் போது ரிக்கெட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நோயிலிருந்து மீண்டு வந்து எலும்புகள் வந்து வலுப்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எட்வர்ட் மெலன்பி வந்து அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு உலக புகழானது எட்வர்ட் மெலன்பிக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த போரில் ஏற்கனவே 1914 to 18 வரைக்கும் பணிபுரிஞ்ச இராணுவ வீரர்கள், ஸோ அவங்க வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவங்க. ஸோ அவங்களினுடைய தாக்கம் வந்து போரில் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் எட்வர்ட் மெலன்பி வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து அந்த கிங்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அதாவது குயின்ஸ் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன், அதனுடைய அந்த குயின் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமனுடைய லெக்சரர் இன் பிசியாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பிசியாலஜி, உடலியல் பேராசிரியர் அப்படின்ற பதவிக்கு கூட இவர் வந்து பதவி உயர்வை பெற்றாங்க. இதுக்கப்புறமா தான் 1920ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டு அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி, அது இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே சேர் ஆஃப் ஃபார்மகாலஜி, அதாவது சேர்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி, மருந்தியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி 1920ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு கிடைக்குது. ஸோ இதுக்காக இவர் வந்து இவருடைய ஃபேமிலியோட இங்கிலாந்துடைய அந்த லண்டனில் இருக்கிற லண்டனில் இருந்த குயின் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியோட இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டுக்கு 1920ஆம் ஆண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி, மருந்தியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்த ஆண்டு 1921ஆம் ஆண்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிக்கெட்ஸ் அப்படின்ற
அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த 1921 இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வைட்டமின் டி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே கண்டறியப்படுது. ஸோ வைட்டமின் டி அப்படின்றது இருக்குது அப்படின்றது கண்டறியப்படுது. அது கண்டறியப்பட்டது மட்டும் இல்லாமல் அது கிடைக்கிறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப அவசியமானது அப்படின்றதும் வந்து தெரிய வந்தது. அதாவது அதிகமாக வந்து வெயிலில் வந்து நம்ம இருக்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம். ஒருவேளை நம்ம வெயிலில் இல்லைன்னா நமக்கு தேவையான விட்டமின் டி வந்து நம்ம சாப்பாட்டில் இருந்து தான் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அப்படி எடுத்துக்க முடியலன்னா நமக்கு அந்த விட்டமின் டி வந்து குறைபாடு ஏற்படும். இப்படி விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறனால நம்மளுடைய உடலில் கால்சியத்துடைய அளவு வந்து குறைஞ்சி எலும்புகளினுடைய தன்மை மென்மையாகி எலும்புகள் வந்து உடையக்கூடிய அளவில் பலவீனமாகி ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோயை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் இந்த 1920களுக்கு பிறகு தான் உறுதி செய்யப்பட்டது. வைட்டமின் டி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். ஸோ இதனாலேயும் இந்த வைட்டமின் டி கண்டுபிடிக்கிறதுல ஒரு முக்கிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக ஒரு டிஸ்கவரராக எட்வர்ட் மெலன்பியும் வந்து இருந்தாங்க. இதை வந்து சில நபர்கள் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக மிஸ்டர் மெக்கலம், அதுக்கப்புறமா மிஸ்டர் ஸ்டீன்பாக், மிஸ்டர் ஹார்ட், அதுக்கப்புறம் எட்வர்ட் மெலன்பி, இது மாதிரியான நபர்கள் தான் வைட்டமின் டியை வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த காட் லிவர் ஆயில் அது எதனால் ரிக்கெட்ஸ் நோயை சரிப்படுத்துது அப்படின்றத எட்வர்ட் மெலன்பி வந்து உணர்ந்தாங்க. ஏன்னா இந்த காட் லிவர் ஆயில் அப்படின்ற இந்த ஒரு எண்ணெயில் அதிகமாக வைட்டமின் ஏ, வைட்டமின் டி ரெண்டுமே இருக்குது. ஸோ வைட்டமின் டி வந்து இந்த காட் லிவர் ஆயிலில் இருக்கிறனால தான் அதை வந்து நாய்களுக்கு கொடுக்கும்போது நாய்களினுடைய ரிக்கெட்ஸ் வந்து சரியாகி அவங்களினுடைய எலும்பு வலுப்பெற்றது அப்படின்றத எட்வர்ட் மெலன்பி வந்து இதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்க. சரி, இந்த விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த போரிச், இந்த கஞ்சியெல்லாம் வந்து நாய்களுக்கு கொடுக்கும்போது அது ஏன் ரிக்கெட்ஸை ஏற்படுத்தினது, கஞ்சியை நாய்களுக்கு அந்த நோயை எலும்புகளை வந்து பலவீனப்படுத்தினது அப்படின்றதுல எட்வர்ட் மெலன்பி வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. அதன் மூலமாக இவர் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு அமிலம். அது வந்து நிறைய சீரியல்ஸில் வந்து இருக்கும். அதான் நிறைய தானிய வகைகளில், குறிப்பாக வந்து இந்த ரைஸ், அதே மாதிரி இந்த சோளம், அதுக்கப்புறமா கோதுமை, அதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு எட்வர்ட் மெலன்பி உணர்றாங்க. இதை தான் வந்து இவர் கஞ்சியாக வந்து நாய்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உடலில் கால்சியம், பாஸ்பரஸ் இது போன்ற நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை எலும்புகள் வந்து உரிகிறதுக்கு, அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ஃபைட்டிக் ஆசிட் வந்து தடுக்கும், அதை வந்து தடுத்து நிறுத்தும். இதனால தான் அந்த எலும்புகளுக்கு போதிய கால்சியமும் அந்த பாஸ்பரஸும் கிடைக்காம ரிக்கெட்ஸ் நோய் ஏற்பட்டது அந்த நாய்களுக்கு இதை கஞ்சியாக கொடுக்கும்போது அப்படின்னு எட்வர்ட் மெலன்பி வந்து அதையும் கண்டறிஞ்சாங்க. ஸோ இவர் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்று வந்து எதனால் இந்த ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரிக்கெட்ஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ரெண்டாவதாக வந்து இந்த வைட்டமின் டியை கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக இந்த காட் லிவர் ஆயில் கொடுக்கறது மூலமாக ரிக்கெட்ஸுக்கு உண்டான சிகிச்சையை அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. மூன்றாவதாக இந்த வெயில் நம்மளுடைய மேலே படும்போது நமக்கு விட்டமின் டி தானாக கிடைக்கும் அப்படின்றதையும் எட்வர்ட் மெலன்பி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுக்காக 1923, 1925 அடுத்தடுத்து இவர் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ரிக்கெட்ஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக இதே டைட்டில் ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் இவர் செய்த சாதனைக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1925ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1925ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜியாக பணிபுரிகிறது மட்டும் இல்லாமல் அதே ஷெஃபீல்டிலே இருக்கக்கூடிய ஷெஃபீல்ட் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், ஆலோசனை மருத்துவராகவும் நியமிக்கப்பட்டு பிறகு ஒரு ஆர்டினரி ஃபிசிஷியன், கௌரவ மருத்துவராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி ஷெஃபீல்டில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் ராயல் இன்ஃபர்மரி 2 இடங்களில் பேராசிரியராகவும் மருத்துவராகவும் பணிபுரிஞ்சாங்க. மேலும் இவர் ஏற்கனவே பணிபுரிஞ்ச கேம்பிரிட்ஜ் அந்த இடத்துல இவர் தனியாக ஒரு லேபரட்டரியும் வந்து உருவாக்கி அங்கே அடிக்கடி வீக்கெண்ட்ஸ்லாம் அடிக்கடி, அதாவது இவர் ஷெஃபீல்டில் இருந்தாலும் அடிக்கடி அந்த வார இறுதி நாட்களில் விடுமுறை இருக்கும்போது எட்வர்ட் மெலன்பி வந்து கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இவருடைய லேபரட்டரியில் இவருடைய ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான, குறிப்பாக லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1928ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தையும் எட்வர்ட் மெலன்பி பெறாங்க. இதுக்கப்புறமா 1929ஆம் ஆண்டு
எட்வர்ட் மெலன்பி வந்து இன்னொரு கூடுதல் கௌரவத்தை பெறாங்க. அதுதான் வந்து பிசட் ஹாக்கின்ஸ் மெடல் அப்படின்ற ஒரு மெடல். இது வந்து இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1930 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக எட்வர்ட் மெலன்பி வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதினாங்க. இதன் காரணமாக நிறைய கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து கேமரன் பிரைஸ் ஃபார் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரைஸ் ஆனது 1932ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ராயல் மெடல் அதுவும் 1932ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு வழங்கப்பட்டது. கூடுதலாக 1933ஆம் ஆண்டு இந்த லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் உடைய ஒரு க்ரூனியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரையானது நிறுவப்பட்டது. அது வருடம் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் ராயல் சொசைட்டியில் அங்கெல்லாம் வருடம் வந்து வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வருடம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1933ஆம் ஆண்டு ஒரு க்ரூனியன் லெக்சரராக எட்வர்ட் மெலன்பி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் வந்து இவருடைய விரிவுரையை வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1933ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து த ஃபேட் சால்யபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை 1933ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இதே 1933ஆம் ஆண்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் யுனைடெட் கிங்டம் உடையது, அதனுடைய ஒரு செயலாளராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த பதவி வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னும் அழைக்கப்படும். செக்ரட்டரினாலும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னாலும் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலில் ஒன்று தான். ஸோ அந்த பதவி இவருக்கு வழங்கப்படுது. இதனால இந்த 1933ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி அப்படின்ற பதவியை இவர் ரிசைன் பண்ணிட்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலோடைய ஒரு செக்ரட்டரியாக 1933ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் மெலன்பி வந்து 1934ஆம் ஆண்டு இன்னொரு முக்கியமான ஒரு புக்கு எழுதுறாங்க. அதுதான் வந்து நியூட்ரிஷியன் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. நியூட்ரிஷியன் அண்ட் டிசீஸ் த இன்டராக்ஷன் ஆஃப் கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அப்படின்னு இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சி, இந்த விட்டமின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவர் ரொம்ப தெளிவாக இந்த 1934ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட இந்த புத்தகத்தில் எட்வர்ட் மெலன்பி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக மாறுது. இது மிகப்பெரிய அளவில் பரவலாகுது. இதன் மூலமாக எட்வர்ட் மெலன்பியும் ரொம்ப பாப்புலரான ஒரு பயோகெமிஸ்டாகவும் நியூட்ரிஷியனிஸ்டாகவும் வந்து அறியப்பட தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் 1937ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ், அதாவது அப்போதைய கிங், அவருக்கு வந்து 1937ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி அவர்னால இவர் வந்து 1937ஆம் ஆண்டு நைட் பண்ணப்படுறாங்க. நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், கேபிஇ அப்படின்ற கௌரவத்தை பெறாங்க. அதாவது இந்த 1937ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் மெலன்பி வந்து சர் பட்டத்தை பெறாங்க. ஸோ 1937க்கு பிறகு எட்வர்ட் மெலன்பி வந்து சர் எட்வர்ட் மெலன்பி அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே 1937ஆம் ஆண்டு கிங், அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங் மூலமாக எட்வர்ட் மெலன்பி வந்து இன்னும் கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக அந்த கிங்குக்கு ஒரு ஹானரி பிசிஷியன், கௌரவ மருத்துவராக எட்வர்ட் மெலன்பி 1937ஆம் ஆண்டே நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து இந்த காலகட்டத்திலெல்லாம் எட்வர்ட் மெலன்பி வந்து மறுபடியும் இவர் ஏற்கனவே எழுதின நியூட்ரிஷியன் அண்ட் டிசீஸ் அது குறித்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அதில் 1938ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு விரிவுரையாகவே அதை வந்து கொடுத்தாங்க. குறிப்பாக ஹார்வே நோரேசன் அப்படின்னு, இதுவும் ஒரு வகையான மெடிக்கல் லெக்சர் தான். அது கொடுக்கறதுக்கு ஹார்வே நோரேட்டராக 1938ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி நியமிக்கப்பட்டாங்க. ஸோ எட்வர்ட் மெலன்பி வந்து இவர் ஒரு ஹார்வே நோரேட்டராக நியூட்ரிஷியன் அண்ட் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து இவருடைய விரிவுரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1939 இந்த காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது துவங்கிறது. இந்த இரண்டாம் உலகப் போர் துவங்கிய பிறகு நிறைய உணவு தட்டுப்பாடு, அது போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் ஆரம்பித்து அமைதியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் வரைக்கும் நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுற அளவுக்கு உணவு பஞ்சமானது இருந்தது. ஸோ அதுக்காக சரியான அளவில் உணவு வந்து உற்பத்தி செய்யப்படணும். அது உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கணும். அந்த உணவுகள் தான் இராணுவ வீரர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு இனிஷியேஷன் மேற்கொள்ளப்படுது. அப்போ எட்வர்ட் மெலன்பி வந்து அந்த பொறுப்பில் 1940 காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இது வந்து
வார் டைம் டயட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த உணவு முறைகளை ஸ்டாண்டர்ட் ஆக்கணும். அதில் எட்வர்ட் மெலன்பி வந்து ஈடுபட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உணவு பஞ்சம் இருந்து வந்தது. போர் நடக்கிறனால நிறைய விவசாய நிலங்களும் அழிஞ்சது. விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவங்களும் வந்து போரில் ஈடுபட்டாங்க. இதனாலேயே உணவு உற்பத்தி வந்து குறைஞ்சது. உணவு உற்பத்தி குறையிறது மட்டும் இல்லாமல் சரியான சத்தான உணவுகளும் கிடைக்காம இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வார் டைம் டயட் ஸ்டாண்டர்ட்ஸுக்காக ஒரு கமிட்டியானது உருவாக்கப்பட்டது. அதில் எட்வர்ட் மெலன்பி வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1943ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து ஒரு குரூனியன் லெக்சராக நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த முறை ராயல் சொசைட்டியில் ஒரு குரூனியன் லெக்சராக 1943ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு எட்வர்ட் மெலன்பி தொடர்ச்சியாக இவருடைய பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவருடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் 1947ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் தரப்பில் இவருக்கு பியூகேனன் மெடல் அப்படின்ற இன்னொரு கௌரவமும் வழங்கப்பட்டது. அடுத்து 1948ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு ஜிபிஇ அப்படின்ற கௌரவமும் அப்போது யுனைடெட் கிங்டமுடைய கிங்குனால் வழங்கப்பட்டது. ஜிபிஇ அப்படின்னா நைட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ அந்த கௌரவமானது 1948ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பிக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1949ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து அந்த மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆயிடுறாங்க. 1933 1949 வரைக்கும் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலுடைய ஒரு செக்ரட்டரியாக இவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன அடுத்த ஆண்டு இந்த மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் தரப்பிலிருந்து ஒரு புதிய நியூ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஆனது லண்டனில் வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு எட்வர்ட் மெலன்பி முக்கிய காரணமாக இருந்தாங்க. மேலும் இந்த 1950ஆம் ஆண்டு எ ஸ்டோரி ஆஃப் நியூட்ரிஷனல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்து ஆராய்ச்சின்னு ஒரு கதை அப்படின்னு ஒரு புக்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து இவர் வந்து த கெமிக்கல் மேனிபுலேஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு இன்னொரு புக்கை 1951ஆம் ஆண்டு எட்வர்ட் மெலன்பி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற மில் ஹில், இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் பார்னட், அங்கே தான் இந்த ஒரு மில் ஹில் அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே இவர் வந்து எட்வர்ட் மெலன்பி வாழ்ந்து வந்தாங்க. மேலும் இந்த 1951க்கு பிறகு இவர் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் மூலமாக ஒரு ஆலோசகராக அழைக்கப்பட்டாங்க இந்த ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்களில். குறிப்பாக இவர் வந்து இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளுக்கு எட்வர்ட் மெலன்பி வந்து அழைக்கப்பட்டாங்க. சரியான ஊட்டச்சத்து, அதாவது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் அளிக்கணும், அதே வந்து அடல்ட்டுக்கு எப்படி இருக்கணும், வயசான நபர்களுக்கு எப்படி வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கொடுக்கணும். ஸோ இதிலெல்லாம் எட்வர்ட் மெலன்பி வந்து தொடர்ந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து திடீர்னு 1955ஆம் ஆண்டு ஜனவரி 30 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து எந்த நோயினாலையும் பாதிக்கப்படலை. சடனாக 1955 ஜனவரி 30 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் எட்வர்ட் மெலன்பி வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு மார்ச் 5 அன்னைக்கு எட்வர்ட் மெலன்பியோடைய மனைவியான மேட் வீடி மெலன்பி அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எட்வர்ட் மெலன்பியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதில் ஒரே ஒரு விஷயம், இவருடைய மனைவி வந்து 1882 பிறந்திருந்தவங்க. ஸோ அவங்க 1978 மார்ச் 5 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய 95-96 வயதில். ஸோ இது வந்து எட்வர்ட் மெலன்பியோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் எட்வர்ட் மெலன்பி ஆற்றின பங்களிப்பு அறிவியலில் மிகப்பெரியது, குறிப்பாக மருத்துவத்தில். அதில் எட்வர்ட் மெலன்பி பொறுத்த வரைக்கும் விட்டமின் டியை வந்து கண்டுபிடிச்சதில் உதவுனாங்க. அதுக்கப்புறமா ரிக்கெட்ஸ் அப்படின்னு நோய்க்குண்டான சிகிச்சை முறையை கண்டறிஞ்சாங்க. வெயிலினுடைய முக்கியத்துவத்தை இவர் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஃபைட்டிக் ஆசிட் சார்ந்த உணவுகள், இது வந்து இந்த வைட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதையுமே வந்து எட்வர்ட் மெலன்பி தான் வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து எட்வர்ட் மெலன்பி பண்ணனாலே இன்னைக்கு வரைக்குமே இந்த உலகத்தில் போற்றப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய உயிர் வேதியியலாளர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் அந்த வரிசையில் எட்வர்ட் மெலன்பியும் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் மெலன்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.